தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். 2 முக்கியமான செய்திகள பார்க்க போறோம். ஒண்ணு என்னன்னா, ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சரா இருக்கிற திரு பெரியசாமி மற்றும் அவர் குடும்பத்தினர், மனைவி, மருமகள், அவரோட மகன், அவரும் ஒரு எம்.எல்.ஏ. செந்தில்குமார் அவர்கள். அவர் மேல உள்ள வழக்குல நீதிமன்றம் ஸ்டே குடுத்துருக்காங்க. இதிலேயே பார்த்தீங்கன்னா, இந்த நியூஸ்ல ஆங்கில பேப்பர்ல எல்லாத்துலயுமே கோர்ட் ஸ்டே குடுத்துருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஆனா, தமிழ் பேப்பர்ல எல்லாத்துலயுமே பார்த்தீங்கன்னா, ஈடி பதிலளிக்கணும் அப்படிங்கிறாங்க. உண்மைய செய்தியா குடுக்கறதுல தமிழக ஊடகங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறது தெரியல. முரசொலி கூட பரவால்ல போல. அத விட மிஞ்சிருவாங்க போல இங்க இருக்க தமிழக பத்திரிகைகள்லாம். சரி, அது ஒரு புறம் இருக்கட்டும். அதான் ஆர்.எஸ். பாரதியே சொல்ட்டாரு. இங்க இருக்க தமிழக மீடியாக்கள்லாம் ஆர்எஸ்பி மீடியா அப்படின்னு சொல்ட்டு. பெரிய ஒரு ஞானி தான். அவர் சொன்னது திமுக எது சொன்னதுல உண்மை இருக்கோ இல்லையோ, இதுல இருக்கும் போல. அப்படிதான் இவங்களோட நடவடிக்கைகள்லாம் இருக்கு. சரி, இந்த செய்தி என்னன்னு பார்ப்போம். நம்ம பெரியசாமி அவர்கள் இப்ப பார்த்துப்போம் அவரு ஊரக வளர்ச்சி துறையோட அமைச்சரா இருக்காரு. ஆனா, அவரு 2006, 11 வரையும் அவர் அப்ப இருந்தது வீட்டு வசதித்துறை அமைச்சரா பதவி வகித்தாரு. அப்பயே அவருக்கு மேல ஏகப்பட்ட புகார்கள் வந்தது. அந்த வீட கட்டி விப்பாங்க பார்த்தீங்களா? அரசு இதுல. அதிலேயே அப்ப இருந்த முதல்வர் திரு கருணாநிதி அவர்களோட செக்ரட்டரிக்கு குடுக்கிறதா இருக்கட்டும். ஜாஃபர் சேட் நம்ம 2G வழக்குல கேள்விப்பட்டிருப்போம். முன்னாள் காவல் அதிகாரி. அவருக்கு திருவான்மியூர்ல வித்ததா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஏகப்பட்ட முறைகேடு நடைபெற்றது. அவர் மேல வழக்கு இருக்கு. இன்னும் தீர்ப்பு எதுவுமே இல்ல. அப்படியே ஸ்டே வாங்கி அந்த வழக்கு நிலுவையில தான் இருக்கு. என்னைக்கு அது வெளிச்சம் வரப்போகுதுன்னு தெரியல. அப்படி இந்த வழக்குகள் இருக்கிறப்ப, அவர் அந்த காலகட்டத்துல 2.35 கோடி அளவுக்கு வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்த்ததா ஊழல் தடுப்புத்துறை போலீஸார் பதிவு செஞ்சிருந்தாங்க. எஃப்ஐஆர் போட்டிருந்தாங்க. அந்த வழக்குல தான் இப்ப அந்த வழக்குல யாருன்னா, அந்த பெரியசாமி அவர்கள் அமைச்சரு, அவரோட மனைவி சுசீலா அவங்க, மகன்கள் செந்தில்குமார், பிரபு, அது மட்டும் அவங்க மேல வழக்கு பதிவு செஞ்சிருந்தாங்க. அந்த வழக்க வச்சு ஈடி ஏன்னா ஒரு ஈடி வரணும் அப்புட்ன்னா, மாநிலத்துல அந்த காவல் காவல்துறை ஒரு எஃப்ஐஆர் போட்டுருக்கணும். இப்ப கூட நம்ம பார்த்திருப்போம். நேரு அவர்கள் ஊழல் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட குற்றச்சாட்டு வருது பார்த்தீங்களா? 1020 கோடி, 800 கோடி அப்படின்னு சொல்லிட்டு அவரோட துறையில அ அந்த இதுலயே எஃப்ஐஆர் போடுங்கன்னு ஈடி கேட்டுக்கிட்டு இருக்கு. ஏன்னா ஈடி ஸ்ட்ரெயிட்டா யாரையுமே அரெஸ்ட் பண்ணவோ, இல்ல விசாரிக்கவோ முடியாது. அங்க நம்ம ஸ்டேட் போலீஸ் ஒரு எஃப்ஐஆர் போட்டுருக்கணும். அப்படி போட்டா மட்டும் தான் ஈடி அந்த எஃப்ஐஆர் வச்சு விசாரிக்க முடியும். அப்படி இந்த வருமானத்துக்கு அதிகமா ஒரு 2 கோடி அ அ சம்பாதிச்சிருக்கான்னு எஃப்ஐஆர் போட்டாங்க பார்த்தீங்களா? அத வச்சு ஈடி நடத்தின ரைடு. எப்படி நம்ம ஜெகத் ரட்சகன் அவருக்கு தெரியும் பார்த்தீங்களா? அந்த பிணையறைகள்லாம் பணம் எடுத்தாங்க பார்த்தீங்களா? அது மாரி இவரோட ரைஸ் மில்லேருந்து நெறைய இடத்துல சர்ச் பண்ணதுல நெறைய பணங்கள்லாம் கைப்பற்றப்பட்டிருக்கு. அதுல நடந்த வழக்குல தான் இவங்க ஒரு மேல்முறையீடு போயிருக்காங்க. இது மாரி ஈடி எங்கள விசாரிக்கிறாங்க. இந்த தேதியில வர சொல்றாங்க அப்படின்னு சொல்ட்டு. இத எதிர்த்து போனதுக்கு வழக்குல தான் இப்ப நீதிமன்றம் சொல்லியிருக்கு. அதெல்லாம் இல்லவே இல்ல. நீங்க ஈடியோட விசாரணைக்கு ஒத்துழைப்பு தரணும். இத ஸ்டே எல்லாம் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்ட்டு இப்ப சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. யார் மேல? இவர் மேல, இவர் மனைவி மேல, 2 மகன்கள் மேல போட்ட வழக்குல எந்த ஸ்டேவும் பண்ண முடியாது. ஈடி விசாரிக்கணும். ஈடி விசாரணைக்கு இவரு ஒத்துழைப்பு தர வேண்டும் அப்படின்னு ஆஜராக வேண்டும் அப்படின்னு சொல்ட்டு ஸ்டே பண்ணியிருக்காங்க. இந்த நியூஸ தான் அப்படியே மாத்தி ஸ்டே எல்லாம் இல்ல. ஆங்கில பேப்பர்ல எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸ்டே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே தமிழ் பேப்பர பார்த்தீங்கன்னா, இது மாதிரி அமலாக்கத்துறை விளக்கம் கேட்டிருக்காங்க. அங்க கண்டிப்பா விளக்கம் கேட்க தான் செய்வாங்க. பட் அத மட்டும் போட்டு ஸ்டே பண்ணங்கிற ஒரு தலைப்ப போடவே இல்ல. இதுதான் நம்ம தமிழகத்துல இருக்கிற பத்திரிகை மீடியாக்கள். இவரு மட்டுமா? தொடர்ந்து பார்த்திருப்போம். சீனியர் அமைச்சர்கள் எல்லாருமே ஊழல் வழக்குல திமுகனா ஊழல் தான். பட் அவங்க 2006, 11ல நடந்த ஊழல் மாரி இப்ப இருக்க மாட்டாங்க அப்படின்னு நெனச்சா, டபுள் மடங்கு ஊழல் நடைபெற்றுட்டு இருக்கு. எல்லா அமைச்சரும் ஊழல்ல மாட்டிக்கிட்டே இருக்காங்க. செந்தில் பாலாஜி அவர்கள் பதவியே போயிடுச்சு. நம்ப பொன்முடி அவர்கள் வயது காரணமா, "இந்த மாரி வயசாகி போச்சுங்க. என்னால முடியலங்க. அதனால" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெயில்ல தான் பொன்முடி அவர்களே இருக்காரு. இத வேற யாராவது கட்சிக்காரங்க மட்டும் சொல்லியிருந்தாங்கன்னா, வயது காரணமாகவோ, வேற ஏதாவது காரணமா, இந்நேரம் திமுக காரங்க அவ்ளோ கேலியும், கிண்டலும் பண்ணியிருப்பாங்க. பட் தர்மம் ஒரு நாள் வெல்லும். அத பார்ப்போம். பொன்முடி அவர்கள் வெளியில இருக்காரு. நம்ம நேரு அவர்கள் இப்ப மாட்டப் போறாரு.
இதே இப்ப இருக்காரு பார்த்தீங்களா, நம்ம அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள், அதிலயும் ஈடி வரதா இருக்கு. தென் அ தங்கம் தென்னரசு, அவரு, கேகேஎஸ்எஸ்ஆர், அது மாரி எல்லார் மேலயும் வழக்கு இருக்கு ஒவ்வொன்னா. பட் இந்த வழக்கு எந்த அளவுக்கு துரிதமா போகப் போகுது, எப்ப நம்ம தண்டனை கிடைக்கப் போகுது, தீர்ப்பு கிடைக்கப் போகுதுங்கிறது தான் கேள்விக்குறி. ஆனா இதுல ஒண்ணு பார்க்கணும். இத்தன வழக்கு வருது. எதுக்குமே முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து பதிலே சொல்ல மாட்டேங்கிறாரு. நேருவோட வழக்கு வந்து பெரிய பூகம்பமா வெடிக்குது. ஆனா அதற்கு ஒரு ஆதரவாகவோ, சும்மா பேருக்கு அதெல்லாம் இல்லை. அவர் வந்து திமுகவின் கோட்டையா திருச்சிய வச்சிருக்கனால இப்படி பழி வாங்குறாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. ஆனா செந்தில் பாலாஜி அவர்கள் இவரே வழக்கு போட்டாங்க. இவரு வழக்குல தான் அவரு தண்டனை பெற்றிருக்காங்க. ஆனா செந்தில் பாலாஜி அவர்கள் மட்டும் வழக்குல கைதாகி தண்டனை பெற்றா, உடனே அவர தியாகிங்கிறாங்க. இது வந்து பழிவாங்கும் நடவடிக்கை. அவர் வந்து கோவைய வந்து கொங்கு மண்டலத்தையே வந்து அப்படியே பெரிய சூறாவளி, அரசியல் சூறாவளி செஞ்சு அப்படியே பிஜேபி, ஏடிஎம்கே, டிஎம்கேக்கு மாத்துறாங்க. அந்த வயித்தெரிச்சல் தாங்காம தான் பாசிச பாஜக அரசு அவர் மேல பழிவாங்கும் நடவடிக்கை எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு, செந்தில் பாலாஜி அவர்களுக்கு மட்டும் ஏன் தலைமை குடும்பம், குறிப்பா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து கரிசன காட்டுறாரு எனக்கு தெரியல. கட்டிங் ஒழுங்கா போதா? இல்ல மூத்த அமைச்சர்கள் யாரும் எதுவும் ஒழுங்கா சொல்லுவார் பார்த்தீங்களா? நம்ம ஸ்டாலின் அவர்கள், எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குதுன்னு, அந்த மாதிரி எதுவும் சொல்ற பேச்சு கேட்காம இருக்காங்களா? என்னன்னு தெரியல. போற போக்க பார்த்தா, இதுல சீனியர் அமைச்சர்களுக்கு யாருக்குமே சீட்டு கிடைக்காது போல. ரைட்டு, இப்படி ஒரு ஊழல் வழக்குல மாட்டிக்கிட்டு, அவங்களா கழண்டுக்கிட்டா தான் உண்டு. ரஜினி அவர்கள் சொல்லியிருப்பார்ல, சின்ன பசங்கள மேய்ச்சிரலாம். ஆனா அதே ஸ்கூல்ல படிச்சுட்டே இருந்து சீனியரா இருக்கவங்கள மேய்க்கவே முடியாது. அதுல பெரிய கில்லாடியா இருக்கிறாரு இப்ப ஸ்டாலின் அவர்கள். அது மாரி இவங்கள மேய்க்க முடியல. இந்த மாரி வழக்குல மாட்டிக்கிட்டு நிக்க விடாம பண்ணிர்றேன் அப்படின்னு ஏதாவது பின்னாடி பிளான் இருக்கும் போல. தெரியல. அது 26ல தான் வெளிச்சமா இருக்கும். சரி. அடுத்த ஒரு விஷயம் என்னன்னா, திமுகனா என்னன்னு சொல்லுவாங்கன்னா, சமத்துவம். அதுக்கும் பேருக்கும் சம்பந்தம் கிடையாது. இருந்தாலும் சொல்லுவாங்க, நாங்க சமத்துவமா இருப்போம். குறிப்பா அ பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும், பட்டியலின மக்களுக்கும் உறுதுணையா இருப்போம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இன்னைக்கு அவங்க ஆதரவாளரா இருக்கிறவங்களே கழுவி கழுவி ஊத்துறாங்க. நீங்களா நம்ப நயினார் கோபின்னு ஒருத்தர் இருக்காரு. அ வடமாநிலத்தில மாரி இருக்கிற மாரி இருக்கு. இங்க தலித் மக்களுக்கு அவ்ளோ பெரிய பிரச்சனை இருக்கு. இத பத்தி திமுக அரசாங்கம் கண்டுக்கவே மாட்டேங்குதுன்னு, அவரு ஆதரவா இவங்க ஆதரவா இருக்கிறவரு, அவரு வந்து சமீப நாட்களா புலம்பிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு தகவல், நீங்க சொல்றீங்களே வடநாட்ல, அந்த வடநாட்ல பட்டியலத்த சேர்ந்தவங்க எல்லாருமே முதலமைச்சராவே ஆக்கி காமிச்சிருக்காங்க. உத்தரப்பிரதேசா இருக்கட்டும், எந்த மாநிலமா இருக்கட்டும். சரிங்களா? ஆனா, உங்க திராவிட மாடல் ஆட்சியில எங்கேயாவது காமிக்க சொல்லுங்க. ராசா அவர்கள அட்லீஸ்ட் தலைவரா ஆக்க சொல்லுங்க. அதனால அந்த சும்மா இந்த வடநாட்டு கம்பேரிசன்ங்கிறது ஃபர்ஸ்ட்டு உங்க முதுக பார்த்துக்கோங்க திரு நயினார் கோபி அவர்களே. சரி, அவரு புலம்புறாரு. அவருக்கு சப்போர்ட்டா இருக்கிற இன்னும் நெறைய பேர் கௌசல்யா, உடுமலைப்பேட்டை சங்கர் அவர்களோட நம்ம கொலைய பார்த்திருப்போம். ஆணவ படுகொலை. அந்த வழக்கு இவங்க அப்படியே அது பெருசா புரட்சியா கொண்டு போனாங்க. அவங்களுக்கு ஒரு மறு திருமணம் கொண்டு வந்தாங்க. அதுவும் சரியில்லாம தனியா போனாங்க. இப்ப அவங்களோட வழக்கு மேல்முறையீடு போய் உச்சநீதிமன்றத்துல இருக்கு. அதுல தமிழக அரசு பண்ண காமெடியில தான் அவங்களே கடுப்பாயி, திமுக அரசாங்கம் பண்ணையார் கட்சி தான். அவங்க திருந்தவே இல்ல. எதிர்க்கட்சியா இருக்கிறப்ப ஒரு சொல்லும், ஆளுங்கட்சியா வந்தா வேற சொல்லும் இருக்காங்க. இவங்கள நம்பி நம்ம மோசம் போயிட்டோம். இந்த மாரி ஒரு மோசமான நிலைமைக்கு திமுக போகும்னு நாங்க நம்பவே இல்ல. அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கடுமையா வந்து விமர்சிச்சிருக்காங்க திமுகவ. ஏன்னா, இந்த கொலை வழக்குல மேல்முறையீடு போறப்ப அரசாங்க ரீதியா போவாங்கல்ல வக்கீலு. அவங்க இல்லங்க டிரான்ஸ்லேஷனுக்கு மொழிபெயர்ப்புக்கு எங்களுக்கு கொஞ்சம் சில பல கால அவகாசம் வேணும்னு கேட்டிருக்காங்க. இதே இது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்து ஒரு ஊழல் வழக்குல இருக்கிறப்ப கேட்டதுக்கு தான் கேலியும் கிண்டலும் பண்ணாங்க. இப்ப எந்த முகத்த வச்சு இவங்க டிரான்ஸ்லேஷனுக்கு டைம் கேட்டிருக்காங்கன்னு தெரியல. இதற்கு கடுப்பாயி தான் கௌசல்யா அவர்கள் வந்து, இது ஏன் இப்படி பண்றாங்கன்னா, 26ல தேர்தல் வரப்போகுது. ஜாதி ஓட்டுகள்லாம் போயிடும். அதனாலேயே வேணும்னே பொய் சொல்லி டிரான்ஸ்லேஷனுக்கு டைம் வேணும்னு கேட்கறாங்க. இவங்க பண்ணையார் கட்சி. இவங்க பட்டியல் மக்களுக்கு ஆதரவா ஒரு செயல்பாடும் செய்யல. அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கடுமையா விமர்சிச்சிருக்காங்க. அதற்கு ஆதரவா கௌசல்யா அவர்களுக்கு கூடயே ஆதரவா இருக்கிறவர் யாருன்னு பார்த்திருப்போம்னா, எவிடன்ஸ் கதிர். அவர் முன்னாடியே முழிச்சுக்கிட்டாரு. இவங்க பாவம் இப்பதான் முழிச்சுக்கிட்டாங்க. அவரு பொதுவெளியில வந்து மன்னிச்சிருங்க. திமுகக்காக ஓட்டு கேட்டதுக்கு என்னை மன்னிச்சிருக்கங்கன்னு சொல்லிட்டு அவரே சொல்லியிருக்காரு.
தொடர்ந்து பட்டியல மக்களுக்கு எதிரா நடந்த வன்கொடுமைகள தாங்காம, அதுல நடவடிக்கைகள் எதுவும் எடுக்காத இருந்ததுனால, மனம் நொந்து போயி, அவரே பொது வெளியில மன்னிப்பு கேட்டார். இந்த மாரி ஒரு சம்பவம் இல்லங்க. திமுக பண்ற குறிப்பா பட்டியல் மக்களுக்கு அகைன்ஸ்டா நடக்கிற ஏகப்பட்ட சம்பவம் சொல்லலாம். அதுல இப்ப சமீபத்த உதாரணம் என்னன்னா, ஊட்டி. அதாவது கோத்தகிரியில நடந்த சம்பவம் தான். கோத்தகிரியில நகராட்சி தலைவியா இருக்கிறவங்க யா யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பேரு ஜெயக்குமாரி. அவங்க தான் நகராட்சி தலைவியா இருக்காங்க. அங்க துணைத் தலைவரா இருக்கிறவரு வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, உமாநாத். ஓகேங்களா? இவங்க பட்டியல மக்களின் ஜாதிய சேர்ந்தனாலேயே, அசிங்கமான வார்த்தைகளும், ஒரு செயல செய்ய முடியாத மாரி டார்ச்சர் பண்ணி, கொடும பண்ணிக்கிட்டு இருக்காரு. இத தான் எதிர்த்து போலீஸ்ல போய் அவங்க கம்ப்ளைண்ட்டும் குடுத்துருக்காங்க. வழக்கும் பதிவு செஞ்சிருக்காங்க. இவரு இப்ப அப்ஸ்கான்ட்ல இருக்காரு. இப்ப அந்த அம்மா இன்னொரு பகீரமான தகவல் சொன்னாங்க. என்னான்னா, இந்த வழக்க வன்கொடுமை தடுப்பு சட்டத்துல வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. ஆனா, அத நீர்த்து போகுற மாரி காவல்துறை செயல்படுதுன்னு மீண்டும் ஒரு அதிர்ச்சியான தகவல் சொல்லியிருக்காங்க. பார்த்துக்கோங்க. இதுதான் லட்சணம். என்ன திமுகவை சேர்ந்த ஒரு துணை தலைவரு, அவங்க கட்சியே தான் அவங்களும். என்ன அந்த அம்மையார் அவர்களும். ஆனா, சாதிங்கிற ரீதியினால கொடுமையான வார்த்தைகளும், செயல்பட முடியாதம டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. வழக்கு பதிவு செஞ்சும் அத நீர்த்து போறதான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. இது 1வது உதாரணம். திருநெல்வேலியில இதே சேர்மனு, திண்டிவனத்துல இதே இது, விழுப்புரத்துல இந்த மாரி நம்ம ஒவ்வொரு விஷயத்திலயும் நம்ம திமுக அவர்கள் வந்து பட்டியல மக்களுக்கு வெறும் வெளியாட்கள் இல்ல. திமுக பொறுப்புல இருக்கிறவங்க பட்டியல் மக்களுக்கு எவ்வளோ துரோகங்கள் செஞ்சுட்டு இருக்காங்கன்னு நம்ம அடுக்க முடியும்.